ஒரு சம் பார்க்கலாம். இப்போ ஸ்கொயர் ரூட் 6 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் 6 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் 6 இப்படி இருக்குதுங்களா? இப்போ ரூட் ஆஃப்குள்ளே இருக்கிற நம்பர் ஒன்று போல் இருக்குது, கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்குது. இது எப்படி சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம், அப்புறம் ஷார்ட்கட்டாக எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற 2 மெத்தடும் பார்க்கலாம். இப்போ சால்வ் பண்ணி பார்த்தா எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ இங்கே ரூட் 6 இருக்குங்களா, ப்ளஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6 ப்ளஸ் எக்ஸ்ன்னு ஆயிருங்களா? அப்போது இதை எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸ் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு 0. இது அல்ஜிப்ரா முறைப்படி நம்ம இது பண்ணும்போது பெருக்குனா -6 வரணும், கூட்டினா -1 வரணும். இப்போ 3 × 2 வந்து 6. அப்போது எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் 3 × எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3. இது ஒரு சால்வ் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வர்றது. ஷார்ட்கட்டாக பண்ணணும்னா இப்போ ஷார்ட்டாக எப்படி ஆன்சர் கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். இப்போ ரூட் 6ன்னு இருக்குங்களா, அதுக்கு அடுத்த ஸ்கொயர் ரூட் என்ன வரும், ரூட் 9. ரூட் 9 ஈக்குவல் டு 3. 3 தான் ஆன்சர். இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவான டிஎன்பிசி ஷார்ட்கட்ஸ் வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.